இனியமானது. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் திருப்பதியானது சதாயோகர் எங்களுடைய நினைவாகும். பாலையா, அமதா, ரமேஷ் ஆகியோருடைய நினைவாகும். சாந்தக்ரூஸ், ராபர்ட், தனபாலன் ஆகியோருடைய நினைவாகும். இளமதி, ஜி.கே. அந்தோனி, புஷ்பம் ஆகியோருடைய நினைவாகும். இனியன், லூகுசாமி, ஜார்ஜ் நினைவாகும். ராஜேந்திரன், புஷ்பராஜ், தாமஸ் ஆகியோர் நினைவாகும். ஜெயசையா ஆராய்ச்சி, ரொசாரி ஆராய்ச்சி, கரிபால் ஆராய்ச்சி ஆகியோருடைய நினைவாக கொடுக்கப்படுகிறது. இறைவன் இறந்த போன இவ்வான்மாக்களின் நினைவாக கொடுக்கப்பட்டிருப்பதையே நிறைவாக ஏற்ற வழியாக இவ்வான்மாக்களுக்கு நிறைவேறும் நிறையாசிரியரை இத்திருப்பதி வழியாக வழங்கிட நாம் தெரிவிப்போம். அன்பு இன்று நாம் ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து அவருடைய வேடத்தில் திருச்சிலுவை பாதையை நிறைவு செய்து அதை தொடர்ந்து இந்த திருப்பதியை ஒப்புக் கொடுக்கிறோம். எனவே பாடுகளோடு பயணித்த நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக பாடவிருக்கிறோம்? பாடுகளோடு பயணித்த இயேசுவை போதா, அல்லது பாடுகளின் போது அவரை பரிகசித்த பிற மனிதர்களைப் போலவா என்ற உணர்வோடு இத்திருப்பதியை நாம் வேண்டுவோம். இத்தூய மறை நிகழ்வை தகுதியான முறை நாம் ஒப்புக் கொடுத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனமுறத்தை மதிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிரம்ப வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவாழ்வு அழைத்து செல்வாராக. இறைவா, நாமளாருடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்களுக்கு புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாருங்கள், அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம்.
தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையில் இருந்து தப்பிவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையில் இருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை குடிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மவேலின் வணிகக் குழுவை பார்த்தனர். நறுமணப் பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை கோலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்துக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மவேலுக்கு அவனை விற்று விடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மவேலிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 105. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவெனும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி. அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி. மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தாம் உடைமைகளெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. இறை திருவார்த்தைகள் 33 முதல் 43 மற்றும் 45 முதல் 46.
இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஓர் ஊமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை கையை புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எரிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன் தான் சொத்துக்கு உரியவர், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தண்டை கொண்டு போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவு இறக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்துக்கு மூதைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களிடத்தால் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஊமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் யார் ஒருவர் தன்னை அழித்து தன்னை கொடுத்து தன்னிடமுள்ள எல்லாவற்றையும் பிறருக்காக வழங்கி வாழ்கிறாரோ அவரை ஒருபோதும் இந்த உலகு பல நேரங்களில் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே தன்னோடு இருந்த சக உடன்பிறப்புகளை மிகுதியாக அன்பு செய்த அந்த யோசேப்பை அவர்கள் அழிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அதற்கு காரணம் தந்தை இந்த யோசேப்பின் மீது வைத்திருந்த அன்பு. இதை இயேசு கிறிஸ்து கூறிய இந்த ஊமையிலே அவருக்கென இருந்த திராட்சை தோட்டத்தை தொழிலாளர்களிடம் ஒப்பு கொடுத்து விட்டு செல்கிறார். அவர்களும் அதை வாங்கிக் கொண்டு பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் அதனுடைய விளைச்சலை அந்த உரிமையாளருக்கோ அந்த உரிமையாளருடைய மகனுக்கோ கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த உரிமையாளருடைய தோட்டத்தினுடைய முதன்மையாளருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் வெள்ளிக்கிழமையை நாம் நினைவு கூறுகின்றோம். இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஆண்டவருடைய பாடல்களுடைய திருச்சிலுவை பாதையை நாம் முன்னெடுப்பது வழக்கம். எவ்வாறு யோசேப்புக்கு நிராகரிப்பும் நிந்திப்பும் தன் உடன்பிறப்புகளால் கிடைத்ததோ, எவ்வாறு திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளருடைய தொழிலாளர்களும் மகனும் அடித்து கொலை செய்யப்பட்டு ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்டார்களோ, அதே போன்று இந்த உலகை அன்பு செய்வதற்காக இந்த உலகின் மீது கொண்டுள்ள அன்பினால் இந்த உலகிற்கு வந்த இறைமகனுக்கும் இந்த பாடுகள் எல்லாம் நிகழ்ந்தது என்றால் இது நமக்கு ஒன்றும் புதிதானது அல்ல. எனவே நாம் ஆளுகின்ற காலத்தில் நமக்கு ஏற்படுகின்ற பல்வேறு வகையான நிந்திப்புகளை, நம் பல்வேறு வகையான பழிச்சுமைகளை அல்லது அவப்பெயர்களை, பல்வேறு வகையான படித்து பேசுகின்ற நம்மை குறித்து முன்குறிக்க வைத்த எல்லாவற்றையும் நாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த இயேசுவை மட்டும் உற்று நோக்குவோம். இந்த இயேசுவும் இதற்காகத்தானே பாடுபட்டார், எனவே இவரை போல நான் எல்லாவற்றையும் சுமந்து கொள்கிறேன், சுமப்பதற்கு மட்டும் இந்த திருப்பலியில் நாம் ஆண்டவரிடம் வல்லமையை கேட்போம்.
குடும்பங்களில் அல்லது இல்லங்களில் தனிப்பட்ட வாழ்வில் நாம் சந்திக்கின்ற இந்த நிந்திப்புகள், இந்த வகையான நம்மையே நாம் ஒதுக்கப்பட்ட நிலையில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு இறைவன் சொல்லுகிறார், நீ என்னிடமிருந்து வலிமையை பெற்றுக்கொள். எருசலே மகளிருக்கு இந்த இயேசு கொடுத்த வலிமையை போல, அல்லது அங்கு கூடியிருந்த எல்லா மனிதர்களுக்கும் இறுதியாக ஆண்டவரை இவர்களை மன்னியும் என்று சொல்லிக் கொடுத்த அந்த மன்னிப்பை போல நாம் இறைவனிடம் பாடுகளில் பயணிக்க அவருடைய உடனிருப்பையும் அவருடைய இறை வல்லமையை வேண்டி இப்பலியை தொடர்ந்த வேண்டுமோ. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த வழி எல்லாம் உள்ள இறைவனுக்கு எதிராகும்படி மன்றாடுங்கள். இறைவாய் மறைநிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட உம்முடையவர்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைவற்றுள்ள வாழ்வினா அவர்களை நீரே இன்றும் என்றும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, ஏற்றுக்கொள்ள எல்லாம் வந்த இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கரிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போன்று. ஆகவே உடைய ஆவியை பொருத்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உதவுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாகும். அவர் பாடுபட உடம்பறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணத்து ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்வீங்களே தூயாமையால் ஒன்று சேர்க்க வேண்டும் உண்மை தாழ்மையுடன் தாழ்கின்றோம். இறைவா, உலகுக்கு பரவேறுக்கு உமது அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் எல்லா திருநிலையர் ஆகியோரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளது. உயிர்த்தெழுவோம் என எதிர்நோக்கத்தில் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகள் பெற்றோர் உறவினர்கள் இறந்தவர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவுண்டு உமது திருமுக ஒளியோடு ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் இதோ இத்திருப்பலியிலே நாங்கள் நினைவுகூறியது ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் ஆண்டவருடைய திருப்பாடல்களில் பங்கெடுத்து உமது திருவுடல் திருத்தத்திற்கு முன்பாகும் முழந்தாள் படியிட்டு மன்றாடி கொண்டிருக்கிற இறைமக்கள் ஒவ்வொருடைய மன்றாட்டிற்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். கடவுளின் தன்னை தாயான புனிதமிக்க மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பாச பாதுகாவலர் தூயாகவும் அவருக்கு காட்சியளித்து அவரை திடப்படுத்திய தூண் அன்னை, இவ்வுரை நமக்கு உகந்தவரால் இறந்தவராக மனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வு உங்களுக்கு உதவி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரபருள்ள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் வாழ்த்து என்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டுரையினால் கற்பிக்க பெற்று இறைவழிக்கிறையினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்வோம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கற்றுக்கொண்டவர்கள் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் கலக்கமும் என்று நலமாய் இருக்குமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரின் அமைதிக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் சிந்தித்து உமது பாடுகளில் எங்களையே ஒன்றிணைத்துக் கொண்டோம். இந்த நேரத்திலே உம்மை போல நாங்களும் பல நேரங்களில் நிந்திக்கப்படுகிறோம், ஒதுக்கப்படுகிறோம், கண்டனம் செய்யப்படுகிறோம். பல்வேறு வகையான கஷ்டங்களுக்கு துன்ப துயரங்களுக்கு நாங்கள் உள்ளாகிறோம். ஆண்டவரே, ஒரு பாடுகளை ஏற்று நீர் உயிர்ப்பின் மாட்சி அடைந்தது போல எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற பல்வேறு வகையான இக்கட்டான சூழல்களை எல்லாம் கடந்து வர அருள் தந்து நாங்களும் எங்கள் வாழ்வில் உயிர்ப்பை போன்ற மாபெரும் வெற்றியை, புதிய வழியை, புதிய மகிழ்வை, புதிய அமைதியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் அருள் தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும். ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை வைத்துக் கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். அன்பு மொழி பேசும் இன்பமும் இயேசு என்னாலும் நண்பன் நீயே. கல்வி படி போல காத்திடுவோரே, கல்வி படி போல காத்திடுவோரே, உன்னன்று ஒன்றே நான் வேண்டுகிறேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா. வானின் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே, நீ இன்றி வாழ்வேயா. வானின் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே, நீ இன்றி வாழ்வேயா. பாடி வரும் தென்னை நாடும் மலராய், பாடி வரும் தென்னை நாடும் மலராய், உன் ஆசி தந்தால் மகிழ்வேனையா. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா. அது மொழி பேசும் இன்பமொழில் இயேசு என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்பமொழில் இயேசு என்னாலும் நண்பன் நீயே. கன்னிமணி போல காத்திடுவோரே, கன்னிமணி போல காத்திடுவோரே, உன்னன்று ஒன்றே நான் வேண்டுகிறேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா. வாயின் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே, நீ இன்றி வாழ்வேனையா. வாயின் முழு நிலவே வாழும் சுடரே, நீ இன்றி வாழ்வேனையா.
பாடி வரும் தென்றலை வாழிடும் மலராய் பாடி வரும் தென்றலை வாழிடும் மலராய் உல்லாசி கந்தால் மகிழ்வேனையா எங்களெல்லாம் கோவில் செய்தே உடையடைத்தே நீ வா சிந்தையெல்லாம் மங்களமே சிந்தையெல்லாம் மங்களமே சொந்தமெல்லாம் நீராடே நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உடையடைத்தே நீ வா. விண்ணகத்திலே உம்முடைய மகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கை தூய ஆவியார் வழியாக எங்கள் தேவைகளில் நீர் பட்டியலில் செய்த திறனும் சுடரும் உமது ஆட்சியின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களை தட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் பேரலை நாடும் படுத்திருக்கும் நல்லோராய் உம்மாள் என்னை மாற்றுவதாக தீமை நாட்டங்கள் மறைத்து உம் ஆட்சி எரித்து ஒளிர் பொருட்டு மாநிலங்களிடம் உள்ள அண்டங்களில் புதிய இடரம் புதிய மண்டலம் நோக்கிய காத்திருந்ததை மாற்றம் பெறுவதாக யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எதில் தூக்கி எழுப்புவதாக அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியை ஆயிரே ஐயமிக்கு படைப்பதாக எதிர்த்து பொருளுடைய என் கடவுளாகிய உமக்கு மாட்சி புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் 10 நிமிடம் தவக்கால நிகழ்வுகள், தவக்கால தகவல்கள் குறித்த சில தகவல்களை எல்லா அமைப்புகளுக்கும், எல்லா வகையான இயக்கங்கள், சபைகள், நன்மையங்கள், பங்கேற்பு பேரவை, ஒரு நிர்வாகம் ஆகியோருக்கு பேசி முடிவெடுத்து அதை ஞாயிறு நான் அறிவிக்க வேண்டியிருக்கிறது. எனவே ஒரு 10 நிமிடம் திருப்பலி முடிந்தவுடன் உடனடியாக நீங்கள் மத இருக்கைகளில் எல்லா சபைகள், இயக்கங்கள், நன்றியங்கள், போர் நிர்வாகம், பங்கேற்பு பேர நிர்வாகம், மன்றங்கள் ஆகியோருடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களுமாக யார் இருந்தாலும் அனைவரும் இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமா. இறைவாதலையான பிரச்சாரத்தை பெற்றுக் கொண்ட நாம் அதை தகுந்த முறையில் நாடச் செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அமைப்பை கண்டடைய என்றும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் மகன் தூயாவியாரையார் உங்கள் அனைவரோடும் என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் சாட்சிகளாக அவர்கள் பாடோடுமை சென்று வாழும் வாழ்விப்பதே துவங்கியது.
பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்திலே இயேசு அழைக்கிறார். நிலையான புகழுடைய Amen.